சேக்கிழார் சுவாமிகளுடைய பெரிய புராணத்தில் வருகின்ற 63 நாயன்மார்கள் பல்வேறு விதமான வகுப்பை சார்ந்தவர்கள். அரசர்கள் 12 பேர், அந்தணர் 12 பேர், வணிகர் 6 பேர், வேளாளர் 13 பேர், ஆதிசீவர் 4 பேர், மரபு வழிப்பட்ட குலத்தவராக வேட்கோவர் என்று கூறக்கூடிய பைவனார் குலத்தை சார்ந்த ஒருவர் திருநீலகண்டர், வேடுவராக விளங்குகிறவர் ஒருவர் கண்ணப்பர், இடையராக விளங்குகிற ஒருவர் ஆணாயர், சலவை தொழிலாளராக விளங்குகிற ஒருவர் திருக்குறிப்பு தொண்டர், பரதவராக விளங்கக்கூடிய ஒருவர் ஆதிபத்தர், சாலியராக விளங்கக்கூடிய ஒருவர் நேசநாயனார், பாணராக விளங்குகிற ஒருவர் திருநீலகண்ட யாழ்ப்பாணர், ஈழவராக விளங்குகிற ஒருவர் ஏனாதி நாயனார், மாமாத்திரர் குலத்தை சார்ந்தவராக விளங்குகிற ஒருவர் சிறுத்தொண்டர், புலையராக விளங்குகிற ஒருவர் நந்தனார். இவ்வாறு பல்வேறு விதமான பகுப்புகளை சார்ந்தவர்கள், சாதிகளை சார்ந்தவர்கள் 63 நாயன்மார்கள் சேக்கிழார் பெரிய புராணத்திலே கூறப்பட்டார்கள். இங்கே இந்த சாதி வழிப்பட்ட வகுப்புகளை எல்லாம் குறிப்பிடுவதற்கு காரணம், அவர்கள் அனைவரும் அடியவர்கள் என்கின்ற ஒரே நோக்கத்திலே பார்க்கப்படுகின்றவர்களே தவிர சாதி வழிப்பட்டவர்களாக பார்க்கப்படுகின்றவர்கள் அல்லர் என்கிற கருத்தை சொல்வதற்காக. சமயம் எந்த காலத்திலேயும் சாதிகளை ஆதரிப்பது கிடையாது. சாதியற்ற சமூகம் என்கின்ற ஒன்றை உண்டாக்குவதே சமயத்தினுடைய முக்கியமான குறிக்கோளாகும். அரசனாயிரும் அந்தணராயிரும் வேறு எந்த வகுப்பை சார்ந்தவர்கள் ஆயினும் எல்லாம் வல்ல ஒரு பரம்பொருளின் மேலே பற்று வைத்திருக்கின்ற பக்தர்கள் என்கின்ற அடிப்படையில் மட்டுமே பெரிய புராணத்திலே வரக்கூடிய அடியவர்கள் காணப்படுகின்றார்கள். அவர்கள் பெருமையால் தம்மை ஒப்பார், சிவபெருமானை பேணலால் அவனையே பற்றார், உள்ளத்து ஒருமையால் உலகை வென்றார், ஊனம் மேல் ஒன்றும் இல்லார், அருமையாம் நிலையில் நின்றார், அன்பினால் இன்பம் மாறுவார், இருமையும் கடந்து நின்றார் என்கின்ற பெருமைகளுக்கு உரியவர்களே தவிர சாதி வழிப்பட்டவர்களாக யாரும் அங்கே நோக்கப்படவே இல்லை. நந்தனார் என்று சொல்லுகின்ற போதே அவர் ஒரு புலையர் என்பதனாலே சாதி வழிபட்டு அவர் சொல்லப்பட்டார் என்று எண்ணக்கூடாது. எந்த சாதியிலே பிறந்தவர்களாக இருந்தாலும் சிவப்பரம்பொருளையே மையமாக கொண்டு பக்தி செலுத்தியவர்கள் என்கின்ற பெருமைக்கே அவர்கள் உரியவர்கள் என்பதை பெரிய புராணம் எடுத்துக் காட்டுகின்றது. நந்தனார் என்று வழக்கிலே வழங்கக்கூடிய புராணம் சேக்கிழாருடைய திருத்தொண்டர் புராணத்திலே திருநாளை போவார் நாயனார் புராணம் என்கின்ற பெயரால் அமைந்திருப்பது. நந்தனாருடைய வரலாற்றை திருநாளை போவார் புராணம் என்று சேக்கிழார் கூறுவதற்கு காரணம், தில்லையம்பதியிலே இருக்கின்ற நடராஜ பெருமானை தரிசிக்க வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் அவர் எண்ணி, அவ்வாறு அந்த திருக்கோயிலுக்கு போவதற்கு தனக்கு தகுதி உண்டா என்கின்ற எண்ணம் தோன்ற நாளை போகலாம் நாளை போகலாம் என்று ஒவ்வொரு நாளாக தள்ளி போட்டுக் கொண்டே போய் ஒரு நாளைக்கு அவர் போய் எல்லோரும் வியக்கும் வண்ணம் இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டார். அது அவருக்கு திருநாள் என்பதாலே திருநாளை போவார் புராணம் என்கின்ற பெயரை கொடுத்தார் சேக்கிழார் சுவாமிகள் நந்தனாருடைய வரலாற்றுக்கு. பிற்காலத்திலே கோபாலகிருஷ்ண பாரதியாரும் நந்தனார் சரித்திர நாடக கீர்த்தனை என்று நந்தனாருடைய பெருமையை எடுத்துக் காட்டினார். பக்திக்கு முன்னர் சாதி நிற்காது என்கின்ற பலத்த கருத்தை எடுத்துக் காட்டுவது கோபாலகிருஷ்ண பாரதியாருடைய அருமையான நூல். ஆனாலும் சேக்கிழாருடைய பெரிய புராணத்தை அறிவற்றி கோபாலகிருஷ்ண பாரதியார் நந்தனாருடைய சரித்திரத்தை எழுதினாலும் சேக்கிழார் பெரிய புராணத்தில் இல்லாத ஒரு புதிய பாத்திரத்தை கோபாலகிருஷ்ண பாரதியார் படைத்துக் கொண்டார். ஒரு வேதியர் இடத்திலே நந்தனார் பணியாற்றுவதாகவும், நந்தனார் போய் தெய்வத்தை வணங்குவது அவர் மரபுக்கு மாறுபட்டதாக வேதியர் தடுப்பதாகவும்,
மார்கழி திருவாதிரை திருநாளிலே போய் தரிசிக்க வேண்டும் என்று நந்தனார் எடுத்துக் காட்டுகின்ற போது, மாடு மேய்க்கும் புலையா, உனக்கு மார்கழி திருநாளா என்று வேதியர் கேட்பது போலவும் கோபாலகிருஷ்ண பாரதியார் தன்னுடைய காவியத்தை அமைத்துக் கொண்டார். அவருடைய நோக்கம் வேதங்கள் படித்தவராக இருந்தும் அந்த வேத வழி நின்று பக்தி என்கின்ற ஒரு நோக்கத்தை மேற்கொள்ளாமல் இருக்கின்ற ஒருவரை விட, சாதியாலே புழையராக படர்ந்திருந்தாலும் தெய்வத்தை வணங்க வேண்டும் என்ற கொள்கை படைத்தவர் உயர்ந்தவர் என்று காட்ட வேண்டும் என்பதாகும். அதனாலே சேக்கிழாருடைய பெரிய புராணத்திலே குறிப்பிடப்படாத ஒரு வேதியர் என்கின்ற புதிய பாத்திரத்தை தன்னுடைய நாடகத்திலே புகுத்திக் கொண்டு சதுர்வேத பராங்கதனாக இருக்கின்ற வேதியனை காட்டிலும் ஒரு புலையன் உயர்ந்தவன் என்று காட்ட வேண்டும் என்பது அவருடைய நோக்கமாக இருந்தது. ஆகவே சேக்கிழார் பெரிய புராணத்திலே நந்தனார் வரலாற்றை படிக்கக்கூடியவர்கள் வேதியர் என்கின்ற பாத்திரத்தை பார்க்கவே முடியாது. நந்தனாருடைய பெருமையை சொல்ல ஆரம்பிக்கின்ற போதே சேக்கிழார் அவர் பிறந்த இடத்தினுடைய பெருமையை சொல்லுகிறார். கொள்ளிடம் ஓடக்கூடிய, கொள்ளிடம் என்கிற பெயர் படைத்து கொள்ளிடம் ஓடக்கூடிய நதியினுடைய கரையிலே இருக்கின்ற ஊர் ஆதனூர். அந்த ஊர் மிகவும் தொன்மையானது. பகர்ந்து உலகு சீர்போற்றும் பழைய வளம் பதியாகும். அங்கே கொள்ளிடம் மிக வேகமாக ஓடி வருகிறது. கொள்ளிடத்திலே மணி, முத்துக்கள் முதலானவை தண்ணீரோடு ஓடி வருகின்றன. அவற்றை கொள்ளிடத்தில் நிறைந்த நீர் தங்கள் அரைக்கைகளால் எடுத்து கரையிலே வீச, கொள்ளிடக்கரையின் இரண்டு மருங்கிலேயும் இருக்கின்ற தாமரை பூக்கள் அவற்றை கையில் ஏந்திக் கொள்ளுகின்றன. அப்பேற்பட்ட வளம்படைத்த கொள்ளிட நதி ஓடக்கூடிய பகுதியிலே இருக்கின்ற ஆதனூர் என்பது நந்தனார் பிறந்த ஊர். பகர்ந்து உலகு சீர்போற்றும் பழைய வளம் பதியாகும். திகழ்ந்த புனர் கொள்ளிடம் பொன் செருமணிகள் திரைக்கரத்தால் முகந்து தர, இருமருங்கும் முளரிமலர் கையேற்கும் அகன்பனை நீர் நன்னாட்டு மேற்கா நாட்டு ஆதனூர். அந்த ஆதனூரை மேலும் வர்ணிக்கின்ற போது சேக்கிழார், அந்த ஊரிலே வாழுகின்றவர்கள் எல்லாம் கருணை படைத்தவர்கள் என்பதை காட்டுவதற்காக உயிர்தனையாகிய மக்கள் மட்டுமல்லாமல் அகிரிணை உயிர்கள் கூட கருணை படைத்தவையாக இருந்தன என்கின்ற முறையில் அந்த ஊரை வர்ணித்திருப்பது மிக அழகானது. அந்த ஊரிலே இருக்கிற அறைவனும் திருநீர் பூசியிருக்கிறார்கள். அதனுடைய ஒளியே இருளை நீக்க போதுமானதாக இருக்கிறது. அப்பேற்பட்ட ஊரில் கரும்பு விளைவித்திருக்கிறார்கள் வயல்களில். அந்த கரும்பு வயல்கள் முன்னர் உழுத உழவர்களினுடைய கொழுமுகம் கிழித்துக் கொண்டு போன சுவற்றை பெற்றதாக இருக்கிறது. அதன் மேல் நிறைய தண்ணீர் நிறைந்திருக்கிறது. ஒரு நண்டு, அந்த நண்டு கர்ப்பமாக இருக்கிறது. அந்த கர்ப்பமாக இருக்கிற நண்டு நடக்க முடியாமல் நடந்து போக வேண்டும். ஆகவே உழவர்கள் முன்னர் உழுத அந்த சுவடு இருக்கிறதே, அதன் வழியாகவே கர்ப்பமாக இருக்கின்ற நண்டு கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து அப்படியே வரப்பின் மேல் ஏறி தன் வயிற்றிலே இருக்கின்ற குஞ்சுகளை வெளிப்படுத்துகின்றன. நம்முடைய வீட்டிலே குழந்தை பிறந்தவுடன் சர்க்கரை தண்ணீர் கொடுப்போம் அல்லவா? இப்பொழுது இந்த நண்டு குஞ்சுகளுக்கு தாமரை பூக்கள் தங்களிடத்திலே இருக்கின்ற தேனை நண்டு குஞ்சுகள் வெளிப்பட்ட உடனே தலையை தாழ்த்தி தாமரை பூக்கள் தன்பால் இருக்கின்ற தேனை தருகின்றன. அப்பேற்பட்ட வளம் படைத்த ஊர் என்று சேக்கிழார் வர்ணித்தார். நீற்று அலர் பேரொளி நெருங்கும் அப்பதியில், அங்கே இருக்கிறவர்கள் எல்லாம் திருநீர் பூசி இருப்பதால் ஒளிமயமானதாக இருக்கிறது அந்த ஊர். நீற்றளர் பேரொளி நெருங்கும் அப்பதியில், நிறை கரும்பின் சாற்று அலை வன் கொலை வயலில் தகட்டு வரால் எழ பகட்டு ஏர் ஆற்று அளவன் கொழு கிழித்த சால்வழி போய் அசிந்து ஏறி சேற்று அளவன் கருவுயிர்க்க முருகுயிர்க்கும் செழுங்கமலம். சாறு அலை வன் கொலை வயலில் கருப்பஞ்சாறு வந்து நிறைய நிரம்பி இருக்கின்ற அந்த வயலில் தகட்டு வரால் எழ, வாழை மீன்களிலே சில அங்குமிங்குமாக தன்னுடைய வாள்களை அடிக்க, பகட்டு ஏர் ஆறு அலை வன் கொழு கிழித்த சால்வழி போய்
உழவர்கள் உழுவதற்காக உழுது கொண்டு போகின்ற போது கொழுமுகம் கிழித்துக் கொண்டு போகின்ற பாதியின் வழியே போய் சேறு அலவன் என்றால் வண்டுகள், சேற்றிலே இருக்கிற நண்டுகள் கருவுயிர்க்க அவை தன்னுடைய வயிற்றிலே இருக்கின்ற குஞ்சுகளை வெளிப்படுத்த செழுங்கமலம் முருகுயிர்க்கும் தாமரை பூக்கள் தங்கள் தலையை சார்த்து தேன் என்கின்ற சர்க்கரை நீரை அந்த நண்டு குஞ்சுகளுக்கு தருகின்றன என்றால் அந்த பகுதியிலே வாழக்கூடிய அகிரிணை உயிர்கள் கூட கருணை மிக்கதாக இருக்கிறது என்கின்ற வர்ணனையின் மூலம் பக்தியினுடைய பெருமையை எடுத்து காட்டுகின்றார் சேக்கிழார் சுவாமிகள். அந்த பகுதியிலே வாழக்கூடியவர்கள் அனைவரும் புலையர்கள். அவர்களுக்கு என்று தனியாக அமைந்திருக்கிறது ஊருக்கு வெளியிலே ஒரு ஊர், அது புலைப்பாடி. அந்த புலைப்பாடி புலையர்கள் வாழுகின்ற முறைப்படி அமைந்திருக்கிறது. கோழி குஞ்சுகள் தங்கள் கூட்டத்தோடு சுற்றிக் கொண்டிருக்கின்றன. நாய்க்குட்டிகள் அங்குமிங்குமாக ஓடிக்கொண்டிருக்கின்றன. புலையர் குலத்திலே பிறந்திருக்கின்ற சிறுவர்கள் கையிலே இரும்பினாலான காப்பணிந்திருக்கிறார்கள். அந்த குழந்தைகள் விளையாடுகிற பொழுது நாய்க்குட்டிகளை தங்களுடைய கையிலே இடுக்கிக் கொண்டு வேகமாக ஓடுகிறார்கள். அந்த நாய்க்குட்டியின் கழுத்தை இந்த குழந்தைகள் கையினாலே அழுத்தமாக நெரிக்கிற பொழுது அந்த நாய்க்குட்டி குறைக்கிறது. அதனுடைய ஓசை வெளியே வரவில்லை. ஏன்? குழந்தைகள் இடுப்பிலே கட்டியிருக்கின்ற அரஞ்ஞானில் நிறைய சதங்கை கட்டியிருக்கின்றார்கள். குழந்தைகள் ஓடுங்கும் போது சதங்கையினுடைய ஓசையில் அந்த நாய்க்குட்டியினுடைய குறைப்பு ஓசை அடங்கி விடுகிறது. கூறுகிர் மெல்லடி அழகின் குறும்பார்ப்பு குழு சுழலும் வார்பையில் முன்றிலில் நின்ற வள்ளுகிர் நாய் துள்ளு பரல் கார் இரும்பின் சரி சரி கை கருங்கிறார் கவர்ந்து ஓட ஆர்ச்சிறு மென் குறைப்பு அடக்கும் அரைக்கசைத்த இருப்பு மணி. அந்த புலையர்பாடியில் வாழக்கூடிய சிறுவர்கள் அரைக்கு அசைத்த இருப்பு மணி, அவர்கள் இடுப்பிலே கட்டியிருக்கின்ற அரஞ்ஞானிலே கட்டியிருக்கின்ற இரும்பினாலான மணி ஆர்ச்சிறு மென் குறைப்பு அடக்கும். அவர்கள் கையிலே கழுத்தை நெரித்து கொண்டு போகின்றார்களே, அந்த நாய்க்குட்டியினுடைய ஓசையை அடக்கி விடுகிறது. இன்னும் அந்த புலைப்பாடியிலே வாழக்கூடியவர்களின் வாழ்க்கையையும் வர்ணிக்கின்றார் சேக்கிழார் சுவாமிகள். அவர்களெல்லாம் தங்களிடத்திலே கிடைக்கின்ற தோல், மான் தோல், பசுத்தோல் போன்ற தோல்களை எல்லாம் பரப்பி அதைத்தான் குழந்தைகளுக்கு படுக்கையாக பயன்படுத்திக் கொள்ளுகிறார்கள். வன் சிறு தோல் மிசை உழத்தி மகவு உறக்கும். அவர்களுக்கு கிடைக்கின்ற பசு, எருமை முதலானவற்றினுடைய தோலை குழந்தைகளுக்கு படுக்கையாக வைத்து அதிலே குழந்தைகளை படுக்க வைத்திருக்கிறார்கள். இப்பேற்பட்ட பெருமை உடைய புலைப்பாடியிலே ஒருவர், அவருக்கு பெயர் நந்தனார். அந்த நந்தனார் என்கின்றவருக்கு இயல்பிலேயே மிகப்பெரிய பரிவு என்ன என்றால், இயல்பிலேயே அமைந்திருக்கின்ற மிகப்பெரிய பண்பு என்ன என்றால், எல்லாம் வல்ல சிவபெருமானுடைய திருவடியை அடைய வேண்டும் என்பதுதான் இயற்கையாகவே அமைந்திருக்கின்ற பண்பு. இப்படி தாகிய கடைஞர் இருப்பின் வரைப்பினில் வாழ்வார், மெய்ப்பறிவு சிவன் கழற்கே விளைத்த உணர்வோடும் வந்தார். அவர்தான் நந்தனார். அவர் அந்த ஊருக்கு தலைமை ஏற்றிருக்கிறவர். புலைப்பாடியிலே தலைமை உடையவருக்கு தலையாரி என்கின்ற ஒரு சொல்லை நாம் வழக்கத்திலே சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அப்படி புலைப்பாடியில் தலைமை ஏற்றிருக்கும் தலையாரி என்கின்றவருக்கு அவருடைய பணிகளை எல்லாம் செய்து முடிப்பதற்காக மானிய நிலங்கள் எல்லாம் விடுவது உண்டு. அப்பேற்பட்ட மானிய நிலங்களை எல்லாம் பெற்றவர், ஊர் புலமை என்று சொல்லக்கூடிய தலைமை ஏற்றிருக்கிறவர் அந்த நந்தனார் என்கின்றவர். மெய்ப்பறிவு சிவன் கழற்கே உரியது என்று இருக்கிறவர். அது ஏதோ திடீரென அவருக்கு தோன்றியது என்று கூட சொல்ல முடியவில்லை. தனக்கு நினைவு தெரிந்த நாளிலே இருந்து சிவபெருமானுடைய திருவடியை அடைய வேண்டும் என்கின்ற எண்ணம் படைத்தவராகவே நந்தனார் வளர்ந்து வந்தார். பிறந்து உணர்வு தொடங்கிய பின் பிறைக்கண்ணி பெருந்தகையால் சிறந்த பெரும் காதலினால் செம்மை புரி சிந்தையராய் அவருக்கு வேறு எந்த விதமான சிந்தையும் இன்றி, மறந்தும் அயல் நினைவு இன்றி வரு பிறப்பின் வழிவந்த அறம்புரி கொள்கையராய அடித்தொண்டின் நெருநின்றார். அதாவது புலையர் குலத்திலே பிறந்து புலையர் குலத்துக்கு என்று அமைந்திருக்கின்ற அறம் என்னவோ தர்மம் என்னவோ அதனை செய்ய வேண்டும், அதன் வழியாக இறைவனை அடைய வேண்டும் என்று அவர் எண்ணுகிறார். நம்முடைய நாட்டில் திருக்கோயில் வழிபாடு என்பது எல்லா சமயத்தவர்களும் பங்கு கொள்வதற்காகவே அமைந்திருப்பது
என்பது ஒரு முக்கியமான கருத்து. சாதியால் அவர்கள் என்ன வேறுபட்டவர்களாக இருந்தாலும் திருக்கோயில் பணியிலே பங்கு கொள்ளக்கூடிய வாய்ப்பு அனைத்து சாதியினருக்கும் உண்டு என்பதை சேக்கிழார் பெரிய புராணம் நமக்கு எடுத்து காட்டுகிறது. இப்போது திருக்கோயிலே மேளம் வாசிக்கிறார்கள், நகரா என்று சொல்லக்கூடிய முரசு வாசிக்கிறார்கள். அவற்றின் மேலே எல்லாம் பயன்படுத்தப்படுகின்ற தோல் புலையர்கள் இடத்திலே இருந்து அவர்கள் பால் கிடைக்கின்ற தோலை கொண்டுதான் இந்த முரசம் முதலானவற்றை தயாரிக்கின்றார்கள் என்று எல்லோருக்கும் தெரியும். ஆகவே இவர் ஆதனூர் என்கின்ற ஊரிலே அந்த புலியர்களுக்கு தலைமை தாங்குவதன் விளைவாக அவரிடத்திலே இறந்து போன பசுவினுடைய தோல் மற்றும் உள்ள எருமை முதலானவற்றினுடைய தோல் இவையெல்லாம் நிறைய கிடைக்கும் அல்லவா? அப்பேற்பட்டவற்றை எல்லாம் கோயிலில் அமைப்பதற்கு உள்ள முரசு மேளம் முதலானவற்றை கட்டுவதற்காகவே இலவசமாக கொடுத்து வந்தார் நந்தனார். மேலும் அவர்பால் கிடைக்கக்கூடிய முடிகள், பசுவினுடைய முடி, குதிரையினுடைய முடி, மற்ற மிருகங்களினுடைய முடிகள் இவையெல்லாம் வீணை, யாழ் போன்றவற்றுக்கு இழுத்து கட்டப்படுவதற்கு பயன்படுத்துவதன் ஒரு அடிப்படையை தெரிந்து கொண்டு அவற்றையும் இலவசமாகவே கொடுத்து வந்தார். அவரை பொறுத்தவரைக்கும் அவருடைய தலையாரி என்று சொல்லக்கூடிய தலைமைச் சோழுக்காக விடப்பட்ட மானியத்திற்கு அமைந்திருக்கின்ற வருவாயை மட்டுமே பயன்படுத்திக் கொண்டு மற்றபடி அவருக்கு கிடைக்கின்ற வருவாய் எதுவாக இருந்தாலும் அவற்றை திருக்கோயிலுக்கே கொடுப்பது என்கின்ற ஒரு பெரிய செம்மையான கொள்கையை மேற்கொண்டு வந்தார். இன்னும் நமக்கு தெரியும், பசுவினிடத்திலே இருந்து எடுக்கப்படுவது கோரோசனை. அந்த கோரோசனையை பாலிலே போட்டு இறைவனுக்கு அமுது செய்வது வழக்கம். ஆகவே அவரிடத்திலே கிடைக்கக்கூடிய கோரோசனை எதுவாக இருந்தாலும் அவ்வளவையும் கொண்டு வந்து திருக்கோயிலுக்கு இறைவனுடைய அமுதத்துக்காக கொடுத்து விடுவது அவருடைய பழக்கம். அவரை பொறுத்தவரைக்கும், நந்தனாரை பொறுத்தவரைக்கும், ஊருக்கு தலைமை தாங்குகிற தலையாரி என்று அவருக்காக விடப்பட்டிருக்கின்ற நிலத்திலே இருந்து வரக்கூடிய வருவாயை மட்டுமே பயன்படுத்தி வந்தார். ஊரில் விடும் பறைத்துடவை உணவு உரிமையாக கொண்டு மற்றபடி தனக்கு கிடைக்கக்கூடிய போர்வை, தோல், விசி, வார் என்று இணையனவும் புகழும் இசை நேர் வைத்த வீணைக்கும் யாழுக்கும் நிலைவகையில் சேர்வுற்ற தந்திரையும் தேவர் பேரான் அர்ச்சனைக்கு ஆர்வத்துடன் கோரோசனையும் இவை அளித்து வந்தார். அவற்றையெல்லாம் அவர் விற்று பொருள் ஈட்ட வேண்டும் என்று எண்ணவில்லை. தனக்காக விடப்பட்டிருக்கின்ற மானிய நிலத்திலே இருந்து வரக்கூடிய பொருளை மட்டுமே தன்னுடைய வருவாய்க்கும் தன்னுடைய வாழ்க்கைக்கும் வைத்துக் கொண்டு மற்றபடி தன்பால் கிடைக்கக்கூடியவை, அவற்றிலே கோயிலுக்கு பயன்படக்கூடியவை எவையோ அவற்றையெல்லாம் இறைவனுடைய திருக்கோயிலுக்கு இலவசமாக வழங்கி வந்தார். ஆகவே பிறந்து உணர்வு தொடங்கிய நாள் முதலாகவே பெற்றிமிக்க பெருமானுடைய திருவடியை அடைய வேண்டும் என்கின்ற பேர் உள்ளம் நந்தனாருக்கு இயற்கையாகவே அமைந்திருந்தது. ஆனாலும் அவர் காலத்திலும் அந்த புலையர்கள் திருக்கோயிலுக்கு உள்ளே சென்று வணங்குவது என்பது தடை செய்யப்பட்டிருந்தது உண்மைதான். ஆகவே முதலாக இறைவனாலேயே ஆலய பிரவேசம் செய்யப்பட வேண்டும் என்கின்ற கொள்கை வெளிப்பட்டது என்பதற்கு சான்று காட்ட வேண்டும் என்றால் சேக்கிழார் பெரிய புராணத்திலே வருகிற நந்தனாருடைய வரலாறு தான். சேக்கிழார் பெரிய புராணம் எழுதுகின்ற காலத்தில் நிச்சயமாக திருக்கோயிலுக்குள்ளே புலையர்கள் போகக்கூடாது என்கின்ற தடை இருந்ததை அவர் வெளிப்படையாகவே நந்தனாருடைய கருத்தின் மூலமாக, அவருடைய வரலாற்றின் மூலமாக நமக்கு தெரிவித்து விட்டார். காரணம், நந்தனார் இவற்றையெல்லாம் கோயிலுக்கு இலவசமாக வழங்கி வந்தாலும் கூட அவர் எந்த கோயிலுக்கு சென்றாலும் வாசல் அளவிலே நின்று இறைவனை வணங்க முடியுமே தவிர உள்ளே சென்று இறைவனை வணங்க முடியாது. இந்த வருத்தம் அவர் உள்ளத்திலே இருந்தது. இவ்வகையால் தம் தொழிலின் இயன்றவெல்லாம் எவ்விடத்தும் செய்வனவும், ஆனால் ஒவ்வொரு கோயிலுக்கும் சென்று திருவாயிற்புறம் நின்று மெய்விரவு பேரன்பு மிகுதியினால் ஆடுதலும் அவ்வியல்பில் பாடுதலுமாய் நிகழ்வார். அவருக்கு இறைவனுடைய திருத்தோற்றத்தைக் கண்டு பாட வேண்டும், ஆட வேண்டும் என்று மிகப்பெரிய பக்தி இருக்கிறது. மாணிக்க வாசகர் பக்தி மிகுதியாக போய்விட்டால் எப்படி ஆடுவார், பாடுவார், தேனிப்பார் என்றெல்லாம் சொன்னாரோ அப்பேற்பட்ட பக்தி நந்தனாருக்கு இருக்கிறது. ஆனால் அவை அனைத்தையும் அவர் திருவாயில் புறத்திலே நின்றுதான் செய்ய முடிகின்றதே தவிர திருக்கோயிலுக்கு உள்ளே சென்று இறைவனுக்கு அண்மையிலே சென்று செய்யக்கூடிய வாய்ப்பு அவருக்கு கிடைக்கவில்லை. காரணம், புலையர்கள் திருக்கோயிலுக்கு உள்ளே செல்லக்கூடாது என்கின்ற தடை
நிச்சயமாக இருந்தது. அதனாலே அவரால் முடியவில்லை என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக அவர் உள்ளத்திலே வருத்தப்பட்டுக் கொண்டிருந்தாலும் இறைவனுக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகள் தன்னால் என்னென்ன முடியுமோ அவ்வளவு திருப்பணிகளையும் செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் அவருடைய உள்ளத்திலே மேலோங்கி இருந்தது. அவர் ஆதனூர் என்கின்ற ஊரிலே இருந்து திருப்புன்கூர் என்கிற ஊருக்கு போனார். அந்த திருப்புன்கூரிலே ஒரு திருக்குளம், அந்த திருக்குளம் பாழ்பட்டு கிடந்தது. அந்த திருக்குளத்திற்கு பணி செய்து திருப்பணி செய்து இறைவனுக்கு அந்த திருப்பணி நன்கு பயன்பட வேண்டும் என்பதற்காக திருப்பன்கூரிலே போய் அந்த திருக்குளத்தை திருப்பணி செய்து முடித்தார். முடித்துவிட்டு என்னதான் உள்ளத்திலே அன்பிருந்தாலும் அவர் அந்த ஊர் கோயிலுக்குள்ளும் போக முடியாதல்லவா. ஆகவே திருப்பன்கூருக்கு போய் அங்கே வீற்றிருந்து அருளக்கூடிய பெருமானாகிய சிவலோகநாதனை தரிசிக்க வேண்டும் என்கிற ஆர்வம் உள்ளத்திலே இருந்தாலும் வாசலிலே நின்றபடியே தன்னுடைய 2 கரங்களையும் சிரங்களுக்கு மேலாக கூப்பி அந்த இறைவனை திருவுள்ளத்திலே எண்ணி அவர் வணங்கினார். திருப்புன்கூர் சிவலோகன் சேவடிகள் மிக நினைந்து விருப்பினோடும் தம்பணிகள் வேண்டுவன செய்வதற்கே அருத்தியினால் ஒருப்பட்டு அங்கு ஆதனூர்தனில் நின்றும் வருத்தமுறும் காதலினால் வந்து அவ்வூர் மருங்கணைந்தார். அவர் உள்ளத்திலே ஒரு வருத்தம் இருக்கிறது, அதை மறுக்க முடியாது. என்ன திருப்பணிகள் செய்தாலும் புறத்திலே நின்றுதானே வணங்க வேண்டி இருக்கிறது. உள்ளமாற இறைவனுக்கு அண்மையிலே சென்று வணங்க முடியவில்லையே என்கின்ற வருத்தம் உள்ளத்திலே இருப்பதைத்தான் சேக்கிழார் வருத்தம் உற அவ்வூர் மருங்கணைந்தார் என்று குறிப்பிட்டார். அப்படி அந்த திருப்பன்கூர் என்ற ஊருக்கு வந்து திருப்பணி எல்லாம் செய்து முடித்துவிட்டு திருப்பன்கூர் திருக்கோயில் வாசலுக்கு வந்து தன்னுடைய தலைக்கு மேலே தன்னுடைய கரங்களை குவித்துக் கொண்டு இறைவனை வணங்குகின்ற போது ஒரு கணம் தன்னுடைய உள்ளத்திலே எண்ணினார், இப்போது தனக்கும் உள்ளே கர்ப்ப கிரகத்தில் இறையகத்தில் இருக்கின்ற இறைவனுக்கும் இடையிலே தடையாக வேறு யாரும் இல்லை, நந்திதான் தடையாக இருக்கிறது. இந்த நந்தி கொஞ்சம் விலகி கொண்டு விடும் என்று சொன்னால் திருவாயில் புறத்தில் நின்றும் நின்ற இடத்தில் இருந்தபடியே உள்ளே இருக்கிற சிவலோக பெருமானை தரிசித்து விடலாமே என்று தன்னுடைய உள்ளத்திலே எண்ணி அவர் மனதிலே நினைத்து, இந்த நந்தி விலகிவிட்டால் இடையிலே வேறு யாரும் தடையே இல்லையே, நின்ற இடத்தில் நின்றபடியே இறைவனை தரிசித்து விடலாமே, கோயில் வாசல் புறத்தில் இருந்தே கர்ப்ப கிரகத்தில் இருக்கும் இறைவனை தரிசித்து விடலாமே என்று உள்ளத்திலே எண்ணினார். அடுத்த கணம் இறைவன் உத்தரவிட்டு அந்த நந்தியை விலகிக் கொள்ளுமாறு கட்டளையிட்டார். நந்தி அப்படி சற்றே விலகியது. நின்ற இடத்தில் நின்றபடியே அப்படியே மனம் குளிர உள்ளம் குளிர புலகாங்கிதம் அடைய நந்தனார் 2 கரங்களை தலைக்கு மேலாக வைத்துக் கொண்டு அந்த சிவலோகநாதரை வணங்குகிறார். சீர் ஏறும் இசைபாடி திருத்தொண்டர் திருவாயில் நேரே கும்பிட வேண்டும் என நினைந்தார். அது நேர்வாருக்கு தடையாக இருந்தது நந்தி. காரியேறும் ஈர் புன்கூர் கண்ணுதலார் திருமுன்பு இந்த நந்தி கொஞ்சம் விளங்கினால் நல்லதாயிற்றே என்று உள்ளத்தில் என்ன போர் ஏற்றை விளங்க அருள் புரிந்து அருளி புலப்படுத்தார். மனிதர்கள் வேண்டுமானால் சாதியாலே தாழ்த்தப்பட்டவர்கள் திருக்கோயிலுக்கு உள்ளே வந்து இறைவனை வணங்குவதற்கு தடைகளை ஏற்படுத்தலாம், தடைகளை விதிக்கலாம். ஆனால் இறைவனுடைய திருவுள்ளம் அது அல்ல என்பதை சேக்கிழார் இங்கே கூறியிருப்பதை மிக ஆழமாக கவனிக்க வேண்டும். பக்தி என்கின்ற ஒன்று மட்டுமே இருந்தால் தன்னை வணங்குவதற்குள்ள தகுதி அதுதான். சாதியினால் தாழ்த்தப்பட்டவர்கள் என்றெல்லாம் சமூகம் என்ன காரணத்தினால் யாரை பிரித்து வைத்திருந்தாலும் அது இறைவன் விருப்பம் அல்ல என்பதை மிக தெளிவாக சேக்கிழார் காட்டியிருப்பதை நாம் எண்ணி பின்பற்ற வேண்டும், மகிழ வேண்டும், வியக்க வேண்டும். அதுதான் பக்தி உலகத்தின் கொள்கை என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். போர் ஏற்றை விளங்க அருள் புரிந்து அருளி உடனே புலப்படுத்தினார் தன்னுடைய தோற்றத்தை. மனிதர்கள் தடுத்து என்ன பயன்? இறைவன் தன்னுடைய பக்தனுக்கு காட்சியை தான் தருவதற்கு முன்வருகின்ற போது மனிதர்களால் என்ன செய்ய முடியும்? ஆகவே போர் ஏற்றை விளங்குமாறு தள்ளி இருக்குமாறு உடனடியாக கட்டளையிட்டு தன்னுடைய காட்சியை காண்பித்தார். இந்த இடத்திலே கோபாலகிருஷ்ண பாரதியாருடைய ஒரு வரியையும் நாம் எண்ணி பார்த்து மகிழ வேண்டும். அப்படி நந்தன் வாசலில் நின்று தன்னை வணங்குவதற்கு நந்தி தடையாக இருக்கிறது என்பதை உள்ளத்திலே எண்ணிய போது சிவபெருமான் நந்திக்கு சற்றே விலகியிரும் பிள்ளா என்று உத்தரவிடுகின்ற போது, நீ அவ்வாறு விலகாமல் இருந்து விட்டால் என்னுடைய பக்தனாகிய நந்தனுடைய சிந்தையிலே வருத்தம் ஏற்படும்,
அவன் சிந்தனையில் வருத்தம் ஏற்பட்டால் என்னுடைய செல்வம் போனதாக பொருள் என்று சிவன் தெரிவிக்கிறார். நந்தனுடைய சிந்தனையிலே வருத்தம் ஏற்பட்டால் தன்னுடைய செல்வம் போனது என்று சிவபெருமான் தெரிவிக்கிறார். ஆகவே பக்தர்களினுடைய சிந்தனையின் நிறைவுதான் தனக்கு செல்வம் என்று சிவலோகன் இறைவன் பெருமான் ஏற்றுக்கொண்டிருக்கிறான் என்பதை அவரும் வற்புறுத்தி காட்டினார். இப்போது தனக்கு இறைவன் காட்சி கொடுத்து விட்டதனாலே நந்தனாருக்கு உள்ளத்திலே பெரிய நம்பிக்கை. பக்தி என்கின்ற ஒன்று இருந்தால் போதும், மற்ற மனிதர்களினுடைய உதவியை நாடுவதோ அல்லது அவர்களுடைய தடைக்கு அஞ்சுவதோ தேவையில்லை. நிச்சயமாக இறைவன் தனக்கு அருள் புரிவான் என்கின்ற எண்ணம் அவருக்கு ஏற்பட்டு அந்த ஊரில் திருக்கோயில் சுற்றி இருக்கின்ற திருக்குளத்தினுடைய பணியை எல்லாம் தானே இருந்து முடித்துவிட்டு அவருக்கு இப்பொழுது ஏற்பட்ட புதிய நம்பிக்கையின் காரணமாக தில்லையிலே எழுந்தருளி இருக்கின்ற நடராஜமூர்த்தியை தரிசிக்க வேண்டும் என்ற எண்ணம் உள்ளத்தில் ஆசையாக உருவாயிற்று. திருக்கோயிலுக்கு உள்ளே நுழைவதற்கு இதுவரைக்கும் நிச்சயமாக தனக்கு தடை உண்டு, தன்னால் இறைவனை தரிசிக்கவே முடியாது என்று எண்ணியிருந்த நந்தனாருக்கு ஒரு புதிய நம்பிக்கையை உண்டாக்கி இருப்பவர் திருப்புன்கூர் சிவலோகநாதன். மனிதர்கள் எழுப்பக்கூடிய தடைகள் எல்லாம் உடைத்து எறியப்பட்டு தன்னை யார் வேண்டுமானாலும் வணங்கலாம், பக்திக்கு சாதி என்பது எந்த காலமும் தடையாக இருக்க முடியாது என்கின்ற மகத்தான ஒரு உண்மையை மற்றவர்களுக்கும் நந்தனார் உள்ளத்திற்கும் காட்டியவர் திருப்புன்கூர் இறைவன். ஆகவே இப்போது இவருடைய உள்ளத்திலே எப்படியாவது சிதம்பரத்திற்கு போய் தரிசித்து விட வேண்டும் என்கின்ற எண்ணம் அவருடைய உள்ளத்திலே தோன்றியது. ஆனால் அந்த எண்ணம் உள்ளம் தோன்றிவிட்டதே தவிர தான் நேராக சிதம்பரத்திற்கு போய் அவ்வாறு தொழுதுவிட முடியுமா? மற்றவர்கள் விதிக்கின்ற தடையை மீறக்கூடிய ஆற்றல் தனக்கு உண்டா? அதுவும் தான் மட்டுமே தனித்து சென்று அந்த இறைவனை வணங்க வேண்டுமே. தன்னை சார்ந்திருக்கின்ற புலைப்பாடியிலே இருக்கின்றவர்கள் அத்தனை பேரும் ஏதோ இறைவனை வணங்கக்கூடிய தகுதியே தங்களுக்கு கிடையாது என்று ஒதுங்கி இருக்கின்ற பொழுது தனக்கு இறைவன் கொடுத்திருக்கின்ற நம்பிக்கையை மட்டுமே ஊன்றுகோலாக வைத்துக் கொண்டு இறைவனை போய் நேராக வணங்கிவிட முடியுமா? ஆனாலும் உள்ளத்திலே அவருக்கு தளிர்விட்ட புதிய நம்பிக்கை, ஒரு ஆசை. தில்லை சிற்றம்பலவன் சேவடிகளை போய் தரிசித்தே தீர வேண்டும் என்கின்ற ஒரு நம்பிக்கையை உள்ளத்திலே உண்டாக்கிற்று. ஒவ்வொரு நாளும் அவர் நிச்சயம் நாளைக்கு போய் சிதம்பரத்திலே இறைவனை தரிசித்து விடுவது என்கிற எண்ணத்தோடு படுக்க போவார். இரவு நேரத்திலே காலையிலே எழுந்தவுடன் அவருக்கு அச்சம் வந்துவிடும். ஏன், இந்த உலகியல் கண்டவுடன் இந்த உலகிலே இருக்கிறவர்கள் தரிசிக்க விட மாட்டார்களே, தன்னை தடுப்பார்களே என்கிற அச்சம் வந்துவிடும். ஆகவே பொழுது விடிந்தவுடன் சரி, இன்றைக்கு போக வேண்டாம், நாளைக்கு பார்த்துக் கொள்வோம் என்று அன்ற பகல் பொழுது பூராவும் அந்த சிந்தனையிலேயே இருந்து விடுவார். இரவு மறுபடியும் படுக்க போகிற போது எப்படியும் நாளை போயே தீருவது என்கின்ற உறுதியை உள்ளத்திலே ஏற்படுத்திக் கொள்வார். மறுபடியும் பொழுது விடிந்தவுடன் பழைய கதை, ஊரார் தடுப்பார்களே, எவ்வாறு போவது என்று அவருக்கு புதியதான, அதாவது மரபிலே இருக்கின்ற எண்ணம் தோன்றிவிடும். இப்படி இரவு நேரத்திலே நிச்சயம் இறைவனுடைய திருவடியை வணங்கி விடுவது, தில்லை சிற்றம்பலவன் சேவடியை வணங்கி விடுவது என்கிற உறுதியை உள்ளத்திலே எடுத்துக் கொள்வார். பொழுது விடிந்தவுடன் உலகியல் அவர் கண்ணுக்கு தெரிவதால் உலகியல் தன்னை தடுக்குமே என்கின்ற அச்சத்தினால் போகாமல் இருந்து விடுவார். இப்படி ஒவ்வொரு நாளாக நாளை போவேன், நாளை போவேன், நாளை போவேன் என்று முடிவு செய்து கொண்டே அவர் இருந்தார். ஆனால் ஒரு நாள் அவருக்கு ஒரு எண்ணம் ஏற்பட்டது. நாளை போவேன், நாளை போவேன் என்றால் அதற்குள் தன்னுடைய உயிர் போய்விட்டால், ஆகவே நாளை போவேன், நாளை போவேன் என்று சிந்தித்துக் கொண்டிருப்பதால் பயன் இல்லை, போயே தீருவது என்கிற முடிவுக்கு அவர் வந்துவிட்டார். நாளை போவேன், நாளை போவேன் என்று எத்தனை நாளைக்கு தள்ளி போட்டுக் கொண்டே போவது? இந்த எண்ணம் அவருக்கு தோன்றுவதற்கு காரணம், காலம் என்று சொல்லக்கூடிய புயலுக்கு முன்னால் மனித வாழ்க்கை என்பது ஒரு பூளைப்பூ. மிக வேகமாக வீசுகின்ற புயல் காற்றுக்கு முன்னாலே பூளைப்பூக்கள் எப்படி பறக்குமோ அப்படி கால வெள்ளத்திற்கு முன்னாலே மனித வாழ்க்கை என்று பறக்கும் என்று யார் கண்டார்கள்? ஆகவே நாளை போவேன் என்று நாட்கள் செல்ல தெரியாது, பூளைப்பூவாம் பிறவி பிணிப்பொழிய போவாராய் போய் சேர்ந்து விடுவது என்று முடிவு செய்து பாளைப்பூம் கமுக உடுத்த பழம்பதியாகிய ஆதனூரில் நின்றும் புறப்பட்டு போய் வாளை போத்து எழும் பழனம் சூழ் தில்லை மருங்கு அணைந்தார்.